சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மீன ராசி குரு பெயர்ச்சி. மீன ராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்கு 2ஆம் இடமான மேசத்தில் குரு நின்று நல்லது செய்ய வேண்டியவர் ராகுவின் இணைவால் முழு நல்ல பலன் தர இயலாமல் போய்விட்டார். விரய சனியானவர் மேஷத்தில் நின்ற குரு மற்றும் பார்த்ததால் நற்பலன் எதையும் செய்ய விடாமல் தடுத்தார். விரக்தியின் உச்சத்திற்கு அழைத்து சென்றார். கடந்த 15 ஆண்டுகளாகவே அதிக துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த மீன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு பெயர்ச்சியும் தங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டதா என்கிற ஏக்கத்திலேயே காலத்தை ஓட்டிவிட்டனர். ஏனென்றால் குரு நன்றாக இருந்தால் சனி நன்றாக இருக்காது, சனி நன்றாக இருந்தால் குரு நன்றாக இருக்காது, இருவரும் நன்றாக இருந்தால் ராகு கேதுக்கள் கொடூரமாக இருப்பார்கள். சுப பார்வைகளை விட அசுப பார்வையின் தாக்கமே மனதை கொன்றுவிட்டது. இவர்களிடம் தப்பித்து உயிருடன் இருப்பதே போராட்டமாக உள்ளது. மீன ராசி என்பவர்களை அடுத்தடுத்த இழப்புகள் தோல்விகள் மற்ற ராசிகளை விட மீன ராசிக்கே உண்டு. தன்னைத்தானே நொந்து வாழ்வது, தன்னைத்தானே தேற்றி வாழ்வது என வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மீது அன்பு வைத்தாலும் காரியம் முடிந்ததும் கலற்றிவிட்டு சென்று விடுவார்கள். பாசம் நேசம் என வீணாக பிறருக்கு உழைத்து தன் வாழ்க்கை மீது அக்கறை இல்லாமல் வாழ்ந்தவருக்கு 7.5 சனி ஆரம்பித்தது முதல் தண்டனை கிடைக்கிறது. எல்லாம் பொய், எல்லாம் மாயை என எல்லாம் தெரிந்தே ஏமாறுவர். தெரிந்தே ஏமாறுவதால் ஏற்படும் மனவலி அதிகம். விட்டு கொடுத்து தன்னையே விட்டு கொடுத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர். சராசரியாக கிடைத்த மரியாதை கூட கிடைக்காமல் அவதிப்படுபவர். பிறருக்கு அறிவுரை கூறி பலரை வாழ வைத்துவிட்டு தனக்கென்று வரும்போது அதனை நிர்வகிக்க தெரியாமல் தடுமாறுபவர். பாசம் அன்பு காதல் என நம்பி ஏமாறுபவர். எதற்காக வாழ்கிறோம் என தெரியாமல் வாழும் சூழல் நிலவும். நன்றியற்ற உலகத்தை எண்ணி வருந்துபவர். உண்மையை திடீரென்று மாற்றி மறைத்து பேசும் மனிதர்களை மன்னிக்க முடியாமல் தவிப்புகவே விரும்புவர். நொறுங்கியவர்களின் துரோகம் அதிக மனப்பாரத்தை தந்திருக்கும். எதுவும் நடக்காதது போல் எப்படி அவர்களால் வாழ முடிகிறது என்பதைக் கண்டு வாழ்க்கையை வெறுப்பர். பாசமான நெருங்கியவர்களின் உயிரிழப்பு மனதை வெகுவாக பாதிக்கும். குற்றம் செய்தவர்கள் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இவர்களையே குற்றவாளி போல் நடத்துவர். தான் குற்றம் செய்துவிட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்துபவர். இத்தனைக்கும் காரணம் நம்பிக்கை வைத்ததால் வந்த மோசடி, நம்பிக்கை வைத்ததால் வந்த வினை என்பதை புரிந்து அதிலிருந்து மீள முயற்சி செய்து கொண்டிருப்பவர். பல முறை வாழ்க்கையை மீண்டு ஆரம்பித்ததிலிருந்து தொடங்கி வெற்றி பெறுபவர்களாக இருந்தாலும் இந்த முறை ஏற்பட்ட நம்பிக்கை துரோகம் ரொம்பவே மனதை காயப்படுத்தி இருக்கும். இருந்தபோதும் தற்காலிகமான தோல்வியாகவே இருக்கும். இத்தனை வேதனைக்கும் காரணம் ஆட்சி பெற்று நடந்த 7.5 சனியும் சனியின் 3ஆம் பார்வையில் சிக்கிய குரு ராகுவால்தான். தற்சமயம் வரை இருக்கும் குரு பெயர்ச்சி தற்சமயம் வர இருக்கும் குரு பெயர்ச்சி சனி பார்வையிலிருந்து விலகுவது மீண்டு வருவதற்கான துவக்கமாக அமையும். 7.5 சனியின் ஆரம்பத்திலேயே பலருக்கு அடிமேல் அடி விழுந்து விட்டதால் இனி இத்தனை கொடூரமான தாக்குதல் இருக்காது. இதையே தாங்கி மீண்டு வந்தவருக்கு இனி நடப்பதை சாதாரணமாக கடந்து வருவர். ஏமாற்றியவர்கள், துரோகிகள், அவமானப்படுத்தியவர்கள் அவமானப்படும் அளவு மீனராசிக்காரர்களின் வளர்ச்சி இருக்கப் போகிறது. மெல்ல மெல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைத்து படிப்படியாக உயர்ந்த இடத்தை பிடித்து இடும் பலன்கள். மீன ராசி அதிபதி குரு 3ஆம் இடமான ரிஷப ராசிக்கு சென்று 7ஆம் இடமான கன்னியையும் 9ஆம் இடமான விருச்சிகத்தையும் 11ஆம் இடமான மகரத்தையும் பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆனதால் தைரியத்தை இழக்க வைக்கும் முயற்சி நடைபெறும். விரய சனி 3ஆம் பார்வையாக குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனை தடுப்பது குருவின் 5ஆம் பார்வையால் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானம். ஆகையால் கணவன் அல்லது மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அல்லது அகன்று துணைவருக்கு உறுதுணையாக இருப்பர். ஆதலால் குடும்ப குழப்பம் தீரும் காலம் வந்துவிட்டது. 9ஆம் இடமான பாக்கியத்தையும் 11ஆம் இடமான லாபத்தையும் தருவார். 3இல் குரு குடும்ப கலகத்தை தரும் என்பதை மாற்றி உதவி உற்சாகத்தை கெட்டுப்போன ரிஷப குரு தருவார். முதல் மனைவியும் 2ஆம் மனைவியும் இணைந்து ஜாதகருக்கு பாக்கியத்தை தரும் விபரீத ராஜயோகத்தை நல்ல தசை நடப்பவருக்கு நல்லபடி தருவார். பார்வையிடும் 2ஆம் இடம் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும் குருவால் மனச்சங்கடத்தில் இருந்த கணவன் மனைவிக்குள் பாசம் வளரும். இருவரையும் பிரித்தவர்கள் பிரிவிற்கு காரணமானவர்களின் உண்மை முகம் அறிந்து கொண்டு பிரிந்தவர் புரிந்து சேர்வர். ஈகோவால் பிரிந்த தம்பதிகள் தங்கள் குறையை தானே உணர்ந்து அந்யோன்யத்தை பெறுவர். மகிழ்ச்சியற்ற இல்லறம் மாறி மகிழ்ச்சி பொங்கும் காலம் வந்துவிடும். 2இல் இருந்த குரு சுபகுரு ராகுவால் கெட்டு குடும்பத்தை பிரித்தார். 3இல் குரு சுக்கிர வீட்டில் சுபத்தன்மை பெற்று சந்தோஷத்தை தருவார்.
குழம்பிய மனம் தெளிச்சி பெறும். கணவன் மனைவி ஆதரவு இருந்தாலே தன்னால் தைரியம் வந்துவிடும். ஏமாற்றுக்காரர்களை ஓட விரட்டி விட முடியும். 7ஆம் இடத்தை குரு பார்த்து ஏக்கத்தை தீர்த்து வைப்பார். திருமணம் என்கிற வார்த்தையில் இருக்கும் மனம் வாழ்க்கையில் இல்லையே என குறைபட்டவரின் வாழ்க்கையில் மனம் வீசும் காலம். கன்னியில் ராகு கேது இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். திருமண ஒப்பந்த முறிவு, திருமணம் தாமதப்படுதல், விவாகரத்து போன்ற கலகம் பிறக்கும். தம்பதியர் சுகம் கெடும். பண விஷயத்தில் நம்பிக்கை மோசடி. கூட்டாளி, தொழில் கூட்டாளியுடன் மனப்பிரிவை ஏற்படுத்தும் காலம். நண்பர்களின் சுயரூபம் அறியும் நேரம். நம்மை மற்றவர்கள் எந்த அளவு எடை போட்டு வைத்துள்ளனர் என்பதை காட்டும் நேரம் இது. சுய பரிசோதனை, நம்முடைய சுயத்தை நாமே உணரும் காலம். வங்கி கடன், இன்சூரன்ஸ், கொடுத்த பணம் வாங்க போராட்டம், வாங்கிய பணத்தை கொடுக்க முடியாமல் தன்மான இழப்பையும் நண்பர்களால் அவமானத்தையும் அடையும் நேரம். நீ எல்லாம் புருஷனா மனுஷனா, மற்றவர்கள் எப்படியெல்லாம் பிழைக்கிறார்கள், நீ எல்லாம் ஆம்பளையா பொம்பளையா என்பது போன்ற பேச்சுக்களும் ஏச்சுக்களும் நடக்கும் காலம் இது. மிகுந்த பொறுமையும் நிதானமும். வார்த்தைகளை பேசும் பொழுது கவனத்துடன் பேச வேண்டும். பல நேரங்களில் நாம் பேசிய வார்த்தைகள் தான் நம்மை அழிக்கும் ஆயுதங்களாக மாறும். நேர்மை, உண்மையை பேசுபவரை மதிக்கும் நல்லவர்கள் இல்லாமல் போய்விட்டனர். உண்மையை சொன்னால் குறை சொல்கிறாய் என்றும், காரியம் முடிந்ததும் நீ யார் என கேட்கும் மனிதர்கள் பெருகிவிட்டனர். அறிவுரை சொல்லவும் ஆளில்லை, சொன்னால் கேட்கவும் ஆளில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. பரிகாரம்: பிறருக்கு உதவும் எண்ணத்தை நிறுத்துவதும், பிறருக்காக வாழ்வதும். பிறருக்கு அறிவுரை சொல்ல நினைப்பதை நிறுத்தினாலே 7.5 சனியில் நிம்மதி வந்துவிடும். யாரையும் நம்பக்கூடாது. நம்புவது போல் நடிப்பவருக்கே காலம் உதவி செய்யும். அன்பு வைக்காதவரிடம் உருகி அன்பு செலுத்தினால் யாராவது இப்படி பாசம் வைப்பார்களா என கேட்டு அன்பையே கேவலமாக பேசுவர். தன்னை போல்தான் எல்லாரையும் நினைப்பார்கள். அவர்கள் போல பிறருக்கு நல்லது செய்ய நினைக்க மாட்டார்கள் என நினைக்கும் சுயநலவாதிகளுக்கு நல்லது செய்ய நினைப்பது கூட பாவம்தான். நம்பாதவர்களை நம்பாதீர்கள். வலிய சென்று உதவுவதை நிறுத்துங்கள். நான் உங்களிடம் உதவி கேட்கவே இல்லையே என நக்கல் செய்வார்கள். பட்டு திருந்தட்டும் என விட்டுவிடுவதே உங்களுக்கான பரிகாரம். 9ஆம் இடம் குருவின் 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். ராசிக்கு 9ஆம் இடமாக இருப்பதால் அனைத்து பாக்கியத்தையும் அடையும் காலம். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம், சுகம் பெறும் காலம். 3இல் குரு முடியாத சுப விசேஷத்தையும் முடித்து வைப்பார். உங்களை பற்றிய மர்மமான விஷயம், மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியே வரும். உங்கள் நல்ல உள்ளம், நல்ல எண்ணம் வெளியே தெரிய வரும். காரியவாதிகளும் கூட உங்களை மறைமுகமாக நேசிக்க துவங்குவர். யாருடனும் அளவோடு பேசி உறவாட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உணர்ச்சிகளோடு விளையாடியவர்களுக்கு பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து உங்களை மேலான இடத்திற்கு அழைத்து செல்லும். தந்தை வழி உறவு பலப்படும். தெய்வம் துணை நிற்கும். புகழ் பரவும். தெய்வீக யாத்திரை செல்வீர்கள். தியாகத்தை புரிந்து கொண்டு பிரிந்தவர் சேருவர். வெளிநாடு நீண்ட தூர பயணம் நன்மை தரும். உயர்கல்வி யோகம் உண்டு. பேரன் பேத்தி வருகை சந்தோஷத்தை தரும். விருச்சிகத்தில் ராகு கேது அசுப கிரகங்கள் தொடர்பு கொள்வதும் நற்பலனை கெடுக்கும். அதற்கு கோவில், ட்ரஸ்ட், அனாதை ஆசிரமம், கல்வி நிறுவனத்திற்கு நிதி உதவி தருவது நல்ல யோகங்களை செய்யும். முடமான முதியவர்களுக்கு முடிந்த உதவி செய்வது பாக்கியத்தை தரும். அவமானம் விலக புண்படுத்தியவர்களை கண்டால் புன்னகை செலுத்துங்கள். புத்தியை தெளிய வைத்தமைக்கு நன்றி சொல்லுங்கள். யாராவது அடுத்தவர்களுக்கு நன்மை நினைப்பார்களா என நினைக்கும் கேடு கெட்டவர்களை கடவுள் நடுத்தருவில் நிறுத்துவார். 3இல் குரு நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே நடத்தி வைப்பார். 11ஆம் இடம் குரு தன் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். ராசிக்கு 11ஆம் இடமாக இருப்பதால் மூத்த சகோதரர், இளைய மனைவியால் லாபம் உண்டு. சர ராசியாக இருப்பதால் நன்மை சரசரவென நடக்கும். நண்பர்களால் லாபம், ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும். கொடுத்த பணம் திரும்பி வரும். வங்கியில் போட்ட பணம் வட்டியுடன் சேரும். அடிமை வாழ்க்கையிலிருந்து சுதந்திரம் கிடைக்கும். பெரிய உதவி எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். பொது பணிகளில் ஈடுபாடு காட்டுவர். வீட்டு மாப்பிள்ளையால் யோகம் உண்டு. மகரத்தில் ராகு கேது பாவகிரகம் வழிபட்டு இருந்தால் மேற்கண்ட பலன்களில் தடை, தாமதம், சுப பலன்களுக்கு பாதிப்பு ஏற்படும். குரு கெட்டு நிற்பதால் நன்மைகளே பெரிதும் நடக்கும். பரிகாரம்: நம்மை விட கீழானவர்களுக்கு உதவி செய்வது நமக்கு வரும் பேராபத்துகளை தடுத்து நிறுத்தும். சன்னியாசிக்கு உணவு தானம் செய்வது, சித்தப்பாவுக்கு மருத்துவ உதவி செய்வது, வெட்டியான், சலவை தொழிலாளி, முடித்திருத்துவர், குப்பை அள்ளுபவர், சாக்கடைகளை சுத்தம் செய்பவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிட வசதி செய்து தருவது மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வது, தத்து எடுத்து முன்னேற்றுவது, அனாதை, ஊனமுற்றோர், முதியவர் போன்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வருவது நம்முடைய கர்ம பலன்களை கழித்து நற்பலன்களை நமக்கு தரும். எப்போதும் நல்லெண்ணத்துடன் இருப்பவனுக்கு வரும் சோதனை எல்லாம் சாதனை
புரிய வைக்கத்தான் புன்னகையுடன் எதிர்கொள்ளும் துன்பமும் இன்பமாய் மாறும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.